வினோத் ஹியர். வினோத் ஹேமா ஹியர். ஹாய். ஹலோ. நீங்க வாங்கல. என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோத். நான் வரணுமா? ஆமா, சீக்கிரமா வாங்க. ப்ளீஸ் வாங்கல நீங்க. என்ன விஷயம்? முக்கியமான விஷயம். அப்பா பேசணும்னாரு. என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? ஏதோ முக்கியமான விஷயம் உங்களை பார்த்து பேசணும்னாரு. சரி, ஈவினிங் வரேன். இல்ல. வாட்? இப்போ உடனே வாங்கல ப்ளீஸ். ஓகே ஓகே. சீக்கிரமா வாங்க. இப்போ வரேன். ஓகே. இந்த லெட்டர் இன்னைக்கு அனுப்பிச்சுடுங்க. பாஸ் கிட்ட நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். மார்னிங் சார். எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க ஐயா. ஹேமா, come. Sit down. Hello. Uncle? Uncle? Daddy. Daddy. Uncle. இல்லையா? கீழே போயிருக்காங்க சார். சீக்கிரம் நேடு. அத்தோய், என்ன அங்கிள் எந்த நிலைமையில எப்படி 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 இப்படி நீங்க செய்யறது? இந்த பார் வினோத், எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருந்திருந்தா இப்படி இப்படி ஆயிருக்காது. இப்படி இப்படி ஆனதுக்கு அப்புறம் எப்படி எப்படி இருந்தாலும் அப்படி அப்படி ஆக முடியாது. டாடி, என்ன இது விளையாட்ட பேசிக்கிட்டு? இந்த பாருமா, நீ சொன்னதுக்காக இத தூக்கி எறிஞ்சிட்டு இந்த உலகம் பிறந்தது எனக்காக, இந்த ஓடு நதிகளும் எனக்காக அப்படின்னு ஓடி ஆடி பாடவா போறேன். இத பாரு, வெடிக்க போற வெள்ளரி பழத்துக்கு வெள்ளியில பூன் போட்டா என்ன, தங்கத்துல பூன் போட்டா என்ன? உடுமா, இதெல்லாம் போன கதை. பேச்சு குறைங்க டாடி, ரொம்ப பேசாதீங்க. நானா பேச்ச குறைக்கணுமா? பைத்தியக்கார புள்ள, என் பேச்சுக்காகத்தானே எமனே எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறான். அவன் பாசக்கயத்தை வீசும் போது நான் பேச ஆரம்பிச்ச உடனே அதுல மயங்கி இன்னொரு தடவை வர்றேன்ட்டு போயிடுறான். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? மேடம், நான் என்ன என்ன மேடம் பள்ளன்னுகிட்டு இன்னொரு தடவை நீங்க சிகரெட் பிடிக்கிறத பார்த்தா
உள்ள அலோ பண்ண மாட்டேன். சார், அந்த டேபிள் சாப்பிட்டீங்களா? இல்ல, அப்புறம் நானே சாப்பிட்டுறேன். ஓகே. அங்கிள் வர சொன்னீங்களாமே. ஆமா ஆமா, அவசரமா கூப்பிட்டேன்ல, மறந்தே போயிட்டேன். வக்கீல் சார், அந்த உயிரை படிங்க. எஸ் சார். கோயம்புத்தூர் ஸ்ரீமான் சிங்கார வேலரின் குமாரரும் ஸ்ரீ ராஜமகேஸ்வரி காட்டன் மில்ஸ் மற்றும் ஹேமாவதி என்டர்பிரைசஸ் உரிமையாளருமாகிய ஸ்ரீ விஸ்வநாதன் என்ற நான் என் சுய சிந்தனையோடும் மன தெளிவோடும் என் சுய முயற்சியாலும் சொந்த உழைப்பாலும் சம்பாதிக்கப்பட்ட சுமார் 10 கோடி மதிப்புள்ள என் சொத்துக்கள் அனைத்தும் என் ஒரே வாரிசும் சந்ததியுமான என் மகள் செல்வி ஏமாவிற்கே சேரும். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் என்னால் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானதால் எனது இறுதி நாட்களை நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். எனது மறைவிற்கு பின்பும் என் மகள் ஹேமா எதிர்காலத்தில் எவ்வித கஷ்டத்திற்கும் ஆளாக கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் இந்த உயிலை எழுதியுள்ளேன். மேட்டுப்பாளையம் ஸ்ரீமான் ரங்கசாமியின் குமாரன் வினோத்தும் என் மகள் ஹேமாவதியும் ஒருவரை ஒருவர் மனதார நேசிப்பதால் அவர்கள் விருப்பப்படியே இருவரும் திருமணம் செய்து கொள்ள எனது மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 வயதிலேயே தாயை இழந்துவிட்ட எனது மகள் ஹேமாவதியை ஒரு குறைவும் இல்லாமல் பாசத்தையும் பரிவையும் அன்பையும் கொட்டி வளர்த்து வந்திருக்கிறேன். அதே போல என் மீது உயிரையே வைத்திருக்கும் என் மகள் ஹேமா இந்த உயிலை முழு மனதுடன் உறுதியாக நிறைவேற்றுவாள் என்று நம்புகிறேன். எனவே புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி போன வினோத் இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டால் என் மகள் ஹேமாவதியை மணந்து கொள்ளலாம். இல்லை என்றால் புகைப்பிடிக்கும் பழக்கமே இல்லாத என் கம்பெனியின் மேனேஜர் சுந்தரத்தை என் மகள் மணந்து கொள்ள வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன். வினோத், வினோத், நான் என்ன செய்ய முடியும் வினோத்? எங்க அப்பா இப்படி ஒரு உயிரை எழுதுவார்னு எனக்கே தெரியாது. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. யாருக்காக இல்லைனாலும் எனக்காக விட்டுருங்க ப்ளீஸ். என்ன மேடம், வினோத் என்ன சொல்லிட்டு போறார்? விட்டுருவார், கண்டிப்பா விட்டுருவார். ஆனா எதுன்னு தான் தெரியல. ஐயோ, மாமாவுக்கு 2 மூக்குலயும் புகருதே. என்னடா வினோத், ஆச்சரியமா இருக்கா? மூக்கு வழியா விடுறனா, காது வழியா விடுவேன், வட்ட வட்டமா விடுவேன், விதவிதமா விடுவேன். ஐயோ, அது தப்பு மாமா. சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு உனக்கு யாரா சொன்னது? அது இல்ல மாமா, அப்பா அம்மா கனவுல வந்து திட்டுவாங்க. போடா ஃபூல். உங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே உன்னை என்கிட்ட விட்டுட்டு செத்து போயிட்டாங்கல்ல? ஆமா. இப்போ உனக்கு அப்பா யாரு? நீங்கதான். அம்மா யாரு? நீங்கதான். அப்பா அம்மா சொல்றத கேப்பில்ல? நான் தான் அப்பா அம்மா. புடுறா. ஐயோ வேணாம் மாமா. நான் சொல்றேன், ஒண்ணும் பண்ணாத. புடுறா. ஒண்ணும் பண்ணாத. ஆமாண்டா. டேய், உனக்கு மீசை வளரணும்ல, தாடி வளரணும்ல, என்ன போல நீ பெரிய மனுஷன் ஆகணுமா? ஆமா. அப்ப புடி புடி எடுத்துக்கோ. புடி. அப்படிதான் புடி புடி.
நீர்தான் 4ஆம் வகுப்பு ஆசிரியரோ? நீர்தான் வினோதின் மாமா அவர்களோ? ஏது வெகு தூரம் வந்திருக்கிறீர்? வினோதை பள்ளியிலிருந்து சஸ்பெண்ட் செய்ததாக அறிந்தேன். அதை கேட்க நானே வந்தேன். அவன் செய்த குற்றங்கள் 1ஆ 2ஆ? அப்படி என்ன குற்றம் செய்தான்? பள்ளிக்கூடத்தில் அவன் சிகரெட் பிடிக்கிறான். மற்ற பையன்களையும் சிகரெட் குடிக்க தூண்டுகிறான். என்ன, சிகரெட் குடிப்பது குற்றமா? அதுவும் இந்த காலத்து பள்ளிக்கூடத்து பையன்கள் சிகரெட் குடிப்பது குற்றமா? நிச்சயமாக, உறுதியாக, கண்டிப்பாக. யோ கம்முனு கிடையா. அவன் சிகரெட் குடிக்கிறதுக்கு நீ யாரா காசு தர? நான்லையா தரேன். அவன் குடிக்கிறான், நானே கவலைப்படல. நீ யாரே கேட்கறதுக்கு? ஒரு பையன் ஒழுக்கமா இருக்கணும்னு வாத்தியார் சொல்றது தப்பாயா? அதெல்லாம் பேசாத. அவன் படிப்புல ஏதாவது குறை இருந்தா நீ அவனை என்ன வேணா செய். அவன் பர்சனல் மேட்டர்ல ஏதாவது தலையிட்ட நடக்கிறதே வேற. என்னதாயா நடக்கும்? உன்னை நடக்க முடியாம பண்ணிடு. நீ நடடா. இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டால் என் மகள் ஹேமாவதியை மணந்து கொள்ளலாம்.
எஸ், ஆல்ரவுண்ட் ஆறுமுகம் பேசுறேன். என்ன வேணும்? காணாமா? என்ன காணாம உங்க வீட்டுல? பாத்திர பண்டம் ஏதாவது காணாமா? கொண்டாட்டியா காணாமா? சந்தோஷப்பட வேண்டியதானே ஐயா. அதை கண்டுபிடிச்சு ஏயா உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற? ஐயா போன. எஸ், உங்க வீட்டுல என்ன புருஷனை காணாமா? எம்எல்ஏவை காணாமா? எம்எல்ஏவனா காணாம போனா நாங்க கண்டுபிடிக்க முடியாதுயா. 5 வருஷம் கழிச்சு உங்க தொகுதிக்கு வருவாரு, அப்ப கண்டுபிடிச்சுக்குங்க. முன்னாள் எம்எல்ஏவை காணாமா? அவங்கதான் காணாம போவாங்கன்னு ஏற்கனவே தெரியுமே. ஐயா போன. எம்எல்ஏவை காணாம, மந்திரிய காணாம, தலைவிய காணாமன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லில்லி. ஹலோ, எஸ், யார் பேசுறீங்க? ஆல்ரவுண்ட் ஆர்வம் பேசுறேன். எங்க இருந்து? இங்க இருந்து தான் பேசுறேன். ஆஹா. பெல் அடிக்குது, பேச மாட்டேங்குது. அடிச்ச பில்லு இது. சரி சரி, என்ன விஷயம்? 5 வருஷத்துக்கு முன்னால ஆவடியில ஒருத்தன் குழந்தைய காணாமனு ரிப்போர்ட் கொடுத்தானே, அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஃபைலா? கொண்டு வரேன். என்னமோ இவ பத்த குழந்தை காணாம போன மாதிரி ரொம்ப சலிச்சிட்டு போற. என்ன தும்ளே வரல? காணாம போன குழந்தைய 5 வருஷமா தேடுறீங்களா? இந்நேரம் அவங்க 5 குழந்தை பெத்திருப்பாங்க. ஏய், யார்கிட்ட பேச நினைச்சு பேசு. நான் உன் புருஷன். அது மட்டும் இல்ல, ஆல்ரவுண்ட் ஆறுமுகம். இழிச்ச பேரு, பெத்த பேரு. ஆல் ரவுண்ட் ஆறுமுகம். ஆல் ரவுண்ட்லயும் கடனை வாங்கி வச்சிருக்கிறேன். அப்படி நான் யார்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன்? கரண்ட் பில்லு பாக்கி, பீச புடுங்கிட்டு போயிட்டான். வீட்டு வாடகை பாக்கி, செவத்த புடிங்கிட்டு போயிட்டானா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மளிகை கடைக்கு பணம் பாக்கி. அவன் என்ன புடிங்கிட்டு போயிட்டான்? நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போயிட்டான். எப்ப கொடுக்க போற நாக்கையா? கடன? சும்மா நிறுத்தி. டிவியில நியூஸ் வாசிக்கிற மாதிரி புரியாமலே பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த நாட்டுல எவண்டி கடன் வாங்கல? அவ்வளவுயா? இந்தியாவே கடன் வாங்குது. இந்தியா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குது. நீ கொடுக்கற? சரி, அத விடு. பெருசா வெள்ளப்பூன துப்பறியும் நிறுவனம்னு வச்சிருக்கிற. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து 6 மாசம் ஆச்சு. நினைச்சு பாத்தியா? இருடி, ஒரு பெரிய பாத்தியா மாட்டட்டும். அவனை அமுக்கி அவ்வளவு கடனையும் செட்டில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பாரு இந்த ஆல்ரவுண்ட் ஆறுமுகத்துடைய பேக்ரவுண்ட. மார்னிங் குட். மார்னிங் குட். இவனுக்கு எது காணாம போயிருக்கும்? அநேகமா மூளையாத்தான் இருக்கும். எப்படி சொல்ற? குட் மார்னிங், மார்னிங் குட்னு தலைகீழா சொல்றான். கரெக்ட். வரட்டும், எது காணாம போச்சுன்னு கண்டுபிடிப்போம். எஸ், கம்மிங். கம்மிங். கை சின்னதா இருக்கு, துணி பத்தலையா? எலி கடிச்சிருக்கும். இதுக்கு என்ன தொப்பி போட்டு இருக்குது? உலகத்துக்கே தொப்பி போட்ட முதல் ஆள் நான் தான். ஐசி, எங்க இந்தியாவையே காவமே வித்துட்டாங்க. என்ன வேலைக்கு போச்சு? யோ, தொப்பிக்குள்ள இருக்கியா இந்தியா? சார், நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு இம்பார்ட்மெண்ட் மேட்டர். என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்மால் மேட்டர், முக்கியமான விஷயம். சுத்த லூசா இருக்கான், பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. கொண்டு வரேன். 1 மினிட். கூல் ட்ரிங்க்ஸ் ஜில்லுன்னு இருக்க கூடாது. அதுல கொஞ்சம் ஐஸ் கட்டி போடுங்க. ஸ்ட்ரா போடலாம்ல? நீங்க ஸ்டாம்ப் வந்து கவர்ல இல்ல ஒட்டுவாங்க. ஓ, ஸ்டாம்ப் இல்ல, ஸ்ட்ரா. 4-5 போடுங்க. 4-5? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரா தான் போடணும். எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். ஒரு ஸ்ட்ரா போட்டு கொண்டாங்க. பாப்பா பேர் என்ன? லில்லி. லில்லி. அதான் ஒல்லியா இருக்குது. சாப்பிடறதுக்கு பருத்து கொட்டை புண்ணாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு. கரெக்ட். அதாவது 7 இருந்து Z வரலாம் இங்கிலீஷ் கத்து தர சொல்றீங்களா? வைட்டமின் மாத்திரை வாங்கி கொடுத்தீங்கன்னா உடம்பு புஷியா இருக்கும். இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா நீங்க எப்படி இருக்கீங்களாக்கும்? தேங்க்யூ. இத எப்படி சாப்பிடுறது? வாயில தான். நீங்கெல்லாம் சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறதுன்னு? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இருக்கிற கலரே ஒண்ணுதான். என்ன நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க? இல்ல, குழாயில கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது அடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தூக்கி போட்டுட்டு நேரடியாவே குடிங்க. இதுக்கு தான் 4-5 கேட்டது. வரமான ஆளுதான். ஓய்வுது. வாயை விட்டுட்டு கண்ட இடத்துல ஊத்துனீங்கன்னா தொடங்க. தேங்க்யூ. பாப்பா புடிச்சுக்கா. அதாவது உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசலாம்னு. தெரியும். என்ன காணாம போச்சுன்னு சொல்லுங்க, உடனே கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். நீங்க நினைக்கிறது தப்பு. அது இல்ல பாப்பா, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? கவலையே படாதீங்க, எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துறோம்.
நீங்க 2 பேருமே நினைக்கிறது தப்பு. உங்ககிட்ட தான் சிஐடி வேலை கத்துக்கலாம் நான் வந்திருக்கிறேன்றேன். துப்பாக்கி இருக்க எதுக்கு? உன்னை சுடுறதுக்கு தான். ஆ. எந்திரியா, மூஞ்சிய பாரு. இந்த மூஞ்சிக்கு சிஐடியா? தேர விழுந்த தேங்காய் மாதிரி இருந்துகிட்டு சிஐடியா? சிஐடி ஏன் நான் சிஐடி ஆகக்கூடாதா? என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, பப்ளிசிட்டி என்ன, பர்சனாலிட்டி என்ன? நிறுத்தியா? ஏன் நீயே பிட்டாய் மாதிரி இருக்க, நீ சிஐடியா? பயா வெளியா. நீ ஆளை பார்த்து எடை போடுற. நான் யார் தெரியுமா? மல்டி மில்லியனர் கோட்டீஸ்வரன். 50 மில்லியனரா? கோட்டீஸ்வரன். மல்டி மில்லியனரா? நான் எவ்வளவு பணம் எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? நான் போயிட்டேன், நீங்க வட்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. பாப்பா வட்டமா? என்னங்க கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. ஏங்க இப்படி கொஞ்சம் வாங்க, வாங்கண்ணா. உட்காருங்க. மல்டி மில்லியனரா? கைக்கே துணி இல்லாம அலைகிறான். வாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீடு தேடி வந்த மகாலட்சுமி வேண்டான்னு விரட்டுறிய. இவன் மகாலட்சுமியா? கேடி மாதிரி இருக்கான். நம்ம நிறைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? வீட்டு வாடகை, மளிகை சாமான், நம்ம வீட்டு மின்சாரம். இந்த சம்சாரம் சொல்றத கொஞ்சம் கேள. ஓ, சம்சாரம் அது மின்சாரம். சரி, இவன் சிஐடி பணம் கொடுக்குறான்ல. வா வா வா. கேளு கேளு. வாட்ஸ்மேட் உங்கள மாதிரி புத்திசாலி நாங்க பார்த்ததே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. என்னங்க பாப்பா, சிஐடி ஆகணும்னா நிறைய செலவாகுமே. எவ்வளவு பணம் செலவனாலும் பரவாயில்ல, நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆகணும். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? நான் எக்கச்சக்கமா கொண்டாந்துருக்கேன். இங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது. இங்க மட்டும்தான் இல்ல. தம்பி, உன் பேர் என்ன? ஜேம்ஸ். இன்னையில இருந்து நீ ஜேம்ஸ் பாண்ட். சக்சஸ் சக்சஸ். கை குத்துக்கா. ஆமா, இப்ப நான் ஜேம்ஸ் பாண்ட் ஆயிட்டேன். இதை விட நான் பெரிய ஆயிட்டேன்னா புரூக் பாண்ட். வெரி குட், தேங்க்யூ. குந்திக்கிட்டா தாராளமா உட்காருங்க. லல்லி, பில்ல சொல்லு. எஸ். பில்லா? எதுக்கு? அட்மிஷன் ஃபீஸ், துப்பாக்கி சூட கத்து கொடுக்கறதுக்கு, கத்தேரிய கத்து கொடுக்கிறதுக்கு, குதிரை சவாரி கத்து கொடுக்கறதுக்கு. நிஜமாலும் குதிரையா? பின்ன நானா குனிமே? வா, நான் விட்டுடு. இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. 10,004 ரூபாய். 10,004? 4 ரூபாய் நான் சொச்சேன். 10,000 ரூபாய் ஃபீஸ், 4 ரூபாய் நீ குடிச்ச கலருக்கு. இதுக்கு மீட்டர் போட்டீங்க? ம். ஆட்டோவே எவ்வளவு மேலு? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யாருமே இந்த வித்திய கத்தியா கொடுக்கல. நான் தான் முதல்ல உனக்கு கத்து கொடுக்கறேன். சொல்லுங்க சொல்லுங்க. 10வது மாடியில இருந்து பல்ட்டி அடிக்கணும். இதுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ். 500 ரூபாய் வச்சுங்க. அப்ப 5வது மாடியில இருந்து குதி. பரவாயில்ல, பெண்டு கையிலாச்சு. அப்ப நாளைக்கு வந்துரு. நீ தான் என் சிஷ்யன். வித்தையெல்லாம் கத்து கொடுத்துறேன். நாளைக்கும் பணத்தோட வரணும். கரெக்ட். நான் பஸ்ஸுக்கு போறதுக்கு 2 ரூபாய் வச்சுக்கிறேன். இத 2 ரூபாய் வச்சிருக்கியா? கொண்டாங்க. தெரியாதனமா சொல்லிட்டேன். நடந்தே போ, நல்லது உடம்புக்கு. வாக்கிங் போறத வெரி குட் ஐடியா. பாப்பா, ஏன்பா? வச்சுமா? சரிப்பா. ஓ, அத வச்சிட்டு போயா. விளக்கெண்ணெய் வாங்கிட்டு. விளக்கெண்ணெய் வச்சிட்டு போயா. லாபம் என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்கண்ணா. 2 ரூபா தான் எனக்கா? ஒரு 10-15 நாள்ல சிகரெட் பழக்கத்தை விடுறதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கா? ஏய் சார், ஒண்ணே இல்ல. ஏய், அந்த 10 நாட்கள் எடுத்துட்டு வா. அப்பா, அப்பா. சார், இத படிக்க 1 வருஷம் ஆகும் போல இருக்கே. ஆகும். சார், சின்ன புஸ்தகமா இருந்தா பரவாயில்ல. பாட்டு புஸ்தகம் எல்லாம் நாங்க விக்கிறது இல்ல. இது என்ன பிளாட்ஃபார்மா? சார், ரொம்ப சின்னதா இல்ல, கொஞ்சம் பெருசா கொடுங்க. ஏய், இவங்கள கூட்டி கொண்டுட்டு போய் காட்டு. சரி சரி, போ. வாங்க வாங்க. எல்லாம் புக்கு தான். எவ்வளவு புக்ஸ் இருக்குல்ல? புக்க படிச்சு எப்படியாவது தெரிஞ்சிடணும். முயற்சி பண்ணணும். சிகரெட்டை நிறுத்த சின்ன சின்ன வழிகள். பீடி ஒரு கேடி. Quit smoking. Smoke dragon. இந்த புக் பாருங்களேன். How to stop smoking. மயில்வான். மயில்வாணன். இது பாரு.
புகைப்பது கலையா கொலையா? மயில்வாணன். இந்த புக் பாருங்களேன், இது கூட மயில்வாணன். அது பாரு, ஆ, இது மயில்வாணன். ஆமா. ஸ்மோக் டிராகன் பாரு, இங்கிலீஷ்ல எழுதி இருக்காரு. மயில்வாணன் தான். See this one, yeah? With- இது கூட இது பாரு, வித் ஸ்மோக்கிங். இதுவும் பாரு, இதுவும் மயில்வாணன். ஆமா. ஆ, இந்த புக்க பாருமா என்னன்னு. இது கூட அவர்தான் வேணும். இதுவும் மயில்வாணனா? ம். இதுவும் மயில்வாணன். எல்லாமே மயில்வாணன். ஏய், எல்லாம் படிக்கணுமா? ஆமா சார், ஆ? இதையும் வச்சுக்கோங்க. Thank you. ஏன்பா இருக்கிறது போதாதா? Sure. 50 கிலோ இருக்கும் போல. சார், இதெல்லாம் எழுதின ஆசிரியர் மயில்வாணன் எங்க சார் இருப்பாரு? பெரிய ஜீனியஸா இருப்பார் போல இருக்கே. சார், அவரை கொஞ்சம் பார்க்கணும் சார். கண்டிப்பா பாக்கணுமா? நிச்சயமா சார். பார்க்காம போக மாட்டீங்களோ? ஆமா சார், ரொம்ப அவசியமோ? டெஃபினெட்லி சார். நான் தான். வாய திறங்க. நான் என்ன உள்ளே போறேன்? உருட்டாதீங்க, பயமா இருக்கு. படிக்க விட்டு இறங்குங்க, தூங்கிட போறீங்க. மிஸ்டர் வினோத், நம்பவே முடியல. கண்ணு பாக்குது, காது கேக்குது, மூக்கு தொலை வழியா மூச்சு வருது, இமைகள் ரெண்டும் படபடக்குது, இருதயம் துடி துடிக்குது, நாடி சரியா இருக்குது, பாடி சரியா இருக்குது, நோய் இல்ல, நொடி இல்ல, இரும்ப தின்னாலும் செரிக்கிற வயிறு, எந்த பொண்ணும் விரும்புற வயசு. இதுக்கு மேலேயும் ஒரு நோய் இருக்குதுன்னா அது நிச்சயமா வெளிநாட்டு நோயாத்தான் இருக்கு. இந்த ஆள் இதுக்கு முன்னாடி லேகியம் ஏதாவது வித்திருப்பானு. அதுல தொண்டை தான் சார் சரியில்லை. தொண்டையா? நல்லா தானே இருக்குது. ஐயோ, உங்களுக்கு இல்ல சார், எனக்கு. நான்சென்ஸ். எவன் சொன்னது? ஜேசுதாஸ் மாதிரி சும்மா கணீர்னு இருக்குது. நீங்க பார்ட் டைமா கச்சேரி கூட. வெரி ஃபைன் வாய்ஸ். என்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப களைச்சு போயிடுறாரு டாக்டர். ப்ராப்ளம். நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு போகணும். ஒரு 4 நாள் தனியா படுத்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். டாக்டர், என் ஒய்ஃபு கூட இப்படித்தான். இந்த மாதிரி நேரத்துல தனியா தான் படுத்துக்குவா. இருட்டா கூட நான் இம்சை பண்றது இல்ல. ஐயோ, எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல டாக்டர். கல்யாணத்துக்கு முந்தைய கம்ப்ளைண்டா? இட் இஸ் இல்லிசிட், இல்லீகல், இல்லெஜிட்டிமேட், அன்லாஃபுல், அட்ரோஷியஸ். டாக்டர், அப்படி ஒண்ணும் நடக்கல டாக்டர். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ஐ அம் சாரி. ஐ அம் வெரி சாரி. நீங்க ஒண்ணு செய்யுங்க மிஸ்டர் வினோத். எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணமே ஐ மீன் வயிறு. அதனால நான் சொல்றதை நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்குங்க. கீழா நெல்லி, பாவா நெல்லி, சிறுகீரை, பெருங்கீரை, கண்டங்கத்திரி, காட்டுக்கரணை, ஓரல தாமரை, கும்பக்கோடாலி, குப்பமேனி, சுக்கு, மிளகு, திப்பிலி, இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. உடம்பு சும்மா கலகலகலகலன்னு இருக்கும். ஏ வினோத், இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல கொத்தவால் சாவடியா? நீங்க ஏன் கொத்தவால் சாவடிக்கு போனோம்? வீட்டு வாசல்லயே கிடைக்குமே. அது இல்ல டாக்டர், இதெல்லாம் இவரு சேர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப கூட சரியாகல. அப்படியா? இப்படி செய்யுங்களேன். ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, டார்ஜிலிங், தேக்கடி, சுருளி, ஏற்காடு, ஆற்காடு, ஏலகிரி, நீலகிரி, ஆனமலை, பரங்கிமலை, இப்படி பல குளுமையான இடங்களுக்கு போய் அங்க இயற்கையோட ஒன்றி 2 கலந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா? அப்பா, தேங்க்யூ. அவரா சொல்ல மாட்டாரு, நீங்களா கேளுங்க. ரொம்ப வளவளன்னு பேசிக்கிட்டு. ஒருவேளை இந்த பழக்கத்தினால இருக்குமா டாக்டர்? விசில் அடிக்கிற பழக்கமா? சிறுபிள்ளைத்தனமா இருக்குதே. ஓ, சிகரெட்டா? நோ நோ, எந்த மடையா அப்படி சொன்னது? ஆஸ் எ டாக்டர் நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் ஊட்டிக்கு போறீங்க. அங்க சுத்தமான காத்தை சுவாசிக்கிறீங்க. நீங்க எப்பவும் போல சிகரெட்டை பிடிக்கிறீங்க. டாக்டர், டேக் ஒன். ஓ, thank you. Come on. Come on, Vinod.
ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் சமநிலையில் இருக்கிறோம். இங்கே நான் வேறல்ல, நீங்கள் வேறல்ல. இப்பொழுது உங்களை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். அதற்காக நீங்கள் அனைவரும் என்னிடம் சரணடையுங்கள். இப்பொழுது நீங்கள் கண்களை மூடுகிறீர்கள், தூங்குகிறீர்கள். தூக்கம், 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 ஆழ்ந்த தூக்கம். சிகரெட் ஒரு கொடிய நஞ்சு. அது மனிதனின் இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்னுகின்ற பயங்கர விஷம். அந்த பயங்கர விஷத்திலிருந்து நீங்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறீர்கள். விலகி வருகிறீர்கள். ஆம், விலகி வருகிறீர்கள். மனிதன் மகத்தானவன். மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லை. அந்த கொடிய புகை மண்டலத்திலிருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள். அந்த நச்சு புகையை விலக்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு அடியாக நீங்கள் முன்னேறுகிறீர்கள். ஒரு புதிய உலகை நோக்கி, ஒரு புதிய அனுபவத்திற்கு நீங்கள் முன்னேறுகிறீர்கள். ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு நேரம் 8:16:20. சிகரெட் பழக்கத்தை நீங்கள் அடியோடு விட்டுவிட வேண்டுமா? இதோ சில குறுக்கு வழிகள். ஹலோ சார், குட் மார்னிங் சார். நான் சிகரெட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். டிவில கூட பாத்துருப்பீங்களே. ஐ அம் a cigarette smoker. போடா. முஞ்ச பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மிஸ் ஜெயந்தி, அங்க 2 பேர் சிகரெட் பிடிக்கிறாங்களே, ரமேஷ் சுப்பிரமணியன் தானே? ஆமா சார். அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆர்டரை டைப் பண்ணி என் டேபிள் கொண்டு வரீங்க இப்போ. குட் மார்னிங் சார். எங்களை ஏன் சார் திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க? ஆமா, இப்போ அதுக்கு என்ன? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நாங்க ஒன்றும் தப்பு பண்ணலையா சார்? வழக்கமா ஆபீஸ் லேட்டா வர நாங்க இன்னைக்கு கரெக்டா வந்துட்டோமே சார். சார், டைபிஸ்ட் கிட்ட வழக்கமா 1 மணி நேரம் பேசுவோம் சார். அது கூட நாங்க இன்னைக்கு பேசல சார். வழக்கமா ஆபீஸ் வந்த உடனே போன் எடுத்து எல்லா சொந்தக்காரங்க கிட்டயும் எஸ்டேட்ல பேசுவேன் சார். இன்னைக்கு அதோட பேசலையா சார்? ஷட் அப். நீங்க இப்ப சிகரெட் பிடிச்சீங்களா இல்லையா? ஆமா சார். அதுக்கு தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சிகரெட் பிடிக்கிறது தப்பா சார்? இது வரைக்கும் தப்புன்னு சொல்லியே சார். சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல.
நேத்து கூட சொல்லலையே சார். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் சொல்லுவேன். சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். எனக்கு இப்பதான் கல்யாணமே ஆச்சு. இந்த வயசுல கல்யாணமா? நான் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு பேத்தி இருக்கு சார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தாத்தா தாத்தா எல்லாருக்கும் பாட்டி இருக்காங்க, எனக்கு தான் பாட்டியே இல்லைன்னு ஓன்னு அழுதுச்சா, அது ஒரு பாட்டி வேணும் இல்லையா, அதுக்காக தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ சார், எனக்கு 8 பிள்ளைங்க சார். வேற வேலையே செய்யறது இல்ல சார். 8 பிள்ளைங்களா? ஆமா சார். உங்களெல்லாம் நாடு கட்டணும்யா. சார், இனிமே எந்த இடத்துலயும் சிகரெட் பிடிக்க மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சரி சரி போங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். என்னையா இந்த ஆளு பைத்தியக்கார மாதிரி பேசுறான்? மாதிரி என்ன, பைத்தியமே தான். கையடியா. சந்தோஷமா? மூஞ்ச பாரு. வாயா. என்னடா இது? அங்கே குட். என்னடா இது? ஐயோ ஐயா கண்ணு போனதுங்கே, அம்மா கண்ணு தேடுதிங்கே,
ஹீமா மனுஷன்னா கொஞ்சமாவது வைராகியம் வேண்டாம். மத்தவங்க நம்மள எப்படி பேசுறாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். ஊர்ல இருக்கிறவன் 1000 சொல்வான், அதெல்லாம் கேட்டு நான் வாழ முடியுமா? ஊர் உலகத்தை விடுங்க, எங்க அப்பாவோட உயிரை நினைச்சு பாருங்க. என்ன உயில்ன்ற? அது பேர் உயிலா? உலகத்துல எவனாவது இவ்வளவு கிறுக்குத்தனமா உயிர் எழுதிருப்பானா? எங்க அப்பா கிறுக்குதா, முட்டாள்தா, பைத்தியம்தா. போதுமா? சரி, என்ன செய்யணும்னு சொல்லு. வினோத், கடைசியா சொல்றேன், சிகரெட்டா நானானு முடிவு பண்ணிக்கோங்க. உனக்கு தான் சொல்ல தெரியுமா? நான் கடைசியா சொல்றேன், சொத்தா நானா நீ தீர்மானிச்சுக்கோ. ஓகே, சொத்தை விட்டுட்டு நான் வரேன், சிகரெட்டை விட்டுட்டு நீங்க வர முடியுமா? ஹீமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். எவ்வளவு முயற்சி பண்ணி தான் பாக்குறேன், முடியல. நோ, இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு புடிச்சு போச்சு. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது வெறும் உயிர் மட்டும்தானா? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆத்மாவோட சின்ன ஆசை. ஹீமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். முடியாது, இனிமே உங்க பேச்ச நான் நம்ப தயாரா இல்ல. எங்க அப்பாவோட சமாதி மேல நின்னு நான் தாலி கட்டிக்க தயாரா இல்ல. ஹலோ, யாரு? குருசாமியா? குருசாமியாவது குப்புசாமியாவது என்ன விஷயம்? சாயங்காலம் 6 மணிக்கு கோவளம் கடற்கரைக்கு வரணுமா? யாரு, நானா? நான் வந்து என்னையா பண்ண போறேன்? என்னடி வெள்ளையம்மா, குரல் எல்லாம் மாறி போச்சா? வெள்ளையம்மாவா? வெள்ளையம்மா எழுத்த வீடியா? யோ, நம்பர் தெரியாம ஏயா இப்படி அலையறீங்க? போன வையா. சார், நாள் நெருங்கிட்டே இருக்கு. யாருக்கு? நம்ம ஹேமா. என்ன விஷயம்? சார், வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக ஹேமா வினோதும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். அப்படியா? நம்ம ஹேமா வினோதும் பேசிக்கிறதே இல்லையா? ஹேமா எவ்வளவு சொல்லியும் வினோது கேட்கலையா, எப்பவும் போலத்தான் இருக்கானா. அதுக்காக நம்ம ஹேமா சண்டை போட்டுருக்க வேண்டியதில்லை சார். சார், நீங்களும் உங்க கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் சார். இந்த காலத்துல எவன் தான் சார் சிகரெட் பிடிக்காம? இப்ப நீ என்ன சிகரெட் பிடிச்சுக்கிட்டா இருக்கிற? என்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி வினோது கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? என் மக சௌபாக்கியத்தோட மட்டுமில்ல, தாலி பாக்கியத்தோட வாழணும்னு விரும்புறேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு சார், இது கொஞ்சம் கூட அந்த வினோதுக்கு புரியலையே. யார் யார் தலையில என்ன எழுதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சுந்தரம். பாப்போம். குட் மார்னிங். உங்களுக்கு என்ன வேணும்? மாமனார காணமா? மாமியார காணாமா? பொண்டாட்டிய காணமா? புருஷனா காணாமா? ஓ, புருஷனா நீங்க தான் இருப்பீங்க. சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்போ காதலிய தேடி கண்டுபிடிக்கணுமா? சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். சிகரெட் வேணுமா? இல்ல சார். தீப்பெட்டி வேணுமா? இல்லங்க. என்னப்பா அது, சிகரெட்டும் இல்லாம தீப்பெட்டியும் இல்லாம எப்படி செயின் ஸ்மோக்கர்? நான் செயின் ஸ்மோக்கரா இருக்கிறதுனால கேன்சர் வந்துருச்சா? எனக்கு இல்லங்க கேன்சர், எங்க மாமாவுக்கு. என்னங்க இது, இவரு சிகரெட் குடிச்சா இவர் மாமனாருக்கு கேன்சர் வருதாமே? ஆச்சரியமா இல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொம்பளை தானே புள்ள படுறாங்க, ஆம்பளையா புள்ள படுறாங்க. ஆமாங்க. வாயில எதுல போய் பிடிச்சோம் பாத்தியா? You are correct. சார், ஓ, நீங்க நீங்க பேச விடுறீங்களா? தாராளமா பேசுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சார். அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா தாலி வேணுங்கிறாங்களா? அது இல்ல சார். தள்ளிட்டு போகணும்னு சொல்றாங்களா? கூட்டிட்டு ஓட வேண்டியதுதானே? நாங்களே அப்படி ஓடி வந்தவங்க தான். நம்ம கதையில போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டேன். வாய மூடு. தம்பி, வாயை திறந்து சொல்லுப்பா. சார், இந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா எங்க மாமா 15 நாளைக்குள்ள சாகணுமா? சார். 5 பேருக்கு ஏற்பாடு பண்ணு. 3 துப்பாக்கி 2 கத்தி. சார், என்ன சார் கதையை மாத்திட்டீங்க? அப்படியே நெரிச்சிடுவேன். வாய பொத்திட்டு இருக்கறியா? விவரமா விசாரிக்க முடியும். போன வாரம் அப்படித்தான் பூட்ஸ் ட்ரெயின்ல கொள்ளையடிக்கிறான்னு சொன்னாங்க. அதை சரியா விசாரிக்காதனால நம்ம பூட்ஸ் கடையில போய் நின்னோம். அப்படி ஆயிடக்கூடாதுல்ல. நீங்க சொல்லுங்க தம்பி. விவரம் எல்லாம் அவர் சொல்லுவாரு, நீ வாய மூடிட்டு சொல்லுங்க தம்பி. சார்,
நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். எங்க மாமா நான் 15 நாளைக்குள்ள அந்த பழக்கத்தை விடணும்னு சொல்றாரு. அப்பதான் அவர் பொண்ணை நான் கட்டிக்க முடியும். எனக்கு உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை. ரொம்ப கஷ்டமாச்சுப்பா. ரொம்ப செலவாகுமேப்பா. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. 10,000 அட்வான்ஸா வச்சுக்கங்க. இந்த பழக்கத்தை நான் விடுறதுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் ப்ளீஸ். சரி, நாங்க இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடறோம். ஆனா 3 கண்டிஷன். நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், எது வேணாலும் பண்ணுவோம், எப்ப வேணாலும் பண்ணுவோம். நீ இடையில புகுந்து என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. ஓகே? ஓகே. இப்போ நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன். 15 நாளைக்குள்ள நான் சிகரெட் பிடிக்கிறத நீங்க தடுக்கணும். அதை மீறி நான் ஒரு சிகரெட் பிடிச்சா கூட நமக்குள்ள இருக்க ஒப்பந்தம் முறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த பணத்தை வட்டியோட நீங்க திருப்பி தரணும். ஓகே? என்னது பயங்கரமா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விளையாட்டுத்தனமா இருந்துடாதீங்க. ஓகே. என்னால முடியாது எதுவுமே கிடையாது. கவலையே படாத. ஆமா, பொண்ணுக்கு சுமாரா எவ்வளவு சொத்து இருக்கும்? ஏதோ கொஞ்சம் இருக்கு. என்ன, ஒரு 2 லட்சம் 3 லட்சம்? சும்மா 10 கோடி இருக்கும். 10 கோடியா? பாய்ஸ் கம் ஆன். டெல்லி செக் பண்ணு. நோ சிகரெட். நோ சிகரெட்? எஸ், ஐ அம் கமிங். டெல்லி எங்கே இரு. ஃபாலோ மீ. நானா? பாய்ஸ் பாய்ஸ் கம் ஆன். கோ மேன். சார், சிகரெட் ஒண்ணு இல்ல சார். எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, சிகரெட் ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்ல சார். ஓகே பாய்ஸ், கேர்ஃபுல். யார்பா கடையில ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு. என்னது, சிகரெட்டா? என்ன வேணும்? ஒரு பாக்கெட் ஜாயிண்ட் பிளேஸ் சிகரெட் கொடுங்கம்மா. இவ்வளவுதானா? நான் வேற என்னமோ ஏதோ நினைச்சேன். பையா மன்னாரு, என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் யார் தெரியுமா? ஆடு திருடன கள்ளனுக்கு ஆக்கி போட்ட கள்ளி ஆக்கும். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஐசலக்கா கம்மு அம்மிக்கு போட்ட கும்மு நானா? வேற ஆள பாரியா? ஏமா, இப்ப நான் உன்னை என்ன கேட்டேன்? சிகரெட் தானே கேட்டேன். சிகரெட் நானு குடிப்பேன், நீ வாங்கி பிடிப்பேன். என்ன கிண்டலா? கடை இருக்கு, சிகரெட் இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு. கேட்டா இல்லன்ற பின்ன எது கடை வச்சிருக்க? நீ மச்சான், நீ வருவேன்னுதான் நான் கடையை திறந்து வச்சிருக்கேன். பாவியா? இப்ப நீ தரையா இல்லையா? இப்ப நீ போறியா இல்லையா? இப்ப நீ தரல, நான் ஏறி குதிச்சிய. பிஞ்சு போகும் பிஞ்சு மூஞ்சி முகக்கட்டி பாரு. இப்ப நான் என்னமா சொல்லிட்டேன்? ஏன் இப்படி கத்துற? சிகரெட் இல்லைனா நீ போக வேண்டியதானே? அதான் ஏன்னு கேட்டேன். கொஞ்சம் இரு, இந்த பாரு முகக்கட்டை பாரு. இவர் ஒரு மனநோயாளி. இவருக்கு சிகரெட் கொடுப்பவர் ஆணாக இருந்தால் அடிப்பார், பெண்ணாக இருந்தால் கடிப்பார். இந்த பாரு, நீ சிகரெட் குடிக்க கூடாது, பைத்தியம் மாதிரி வேணும் இதுல போட்டிருக்கு. நான் சிகரெட் குடுக்க, நீ அதை பிடிக்க, அப்புறம் இங்க வந்து என்ன? ஏமா பொண்ணு, வாலிப விருந்து இருக்கு. உங்களுக்கு இல்லாத விருந்தா? கொஞ்சம் இருங்க, இந்த பைத்தியம் போட்டு. ஏய், என்ன மறைச்சுட்டே போற? இந்த பக்கம் தலை காட்ட மாட்டேன்.
வெயிட்டா இருங்க வருவார். என்ன தொடாமையா வச்சிருக்கீங்க? சூடா சாப்பிட்டா தான் டேஸ்ட், இல்லைன்னா வேஸ்ட். சாப்பிடுங்க. பேசப்பட மாட்டானுங்களே. என்ன சார் வேணும்? ஒரு பாக்கெட் சிகரெட். சாரி, ஒரு கப் காஃபி, ஒரு பாக்கெட் சிகரெட். சிகரெட்டா? வெளியில தான் வாங்கணும். துட்டு பட்டுங்க சார். சார், ஒரு கப் சிகரெட், ஒரு பாக்கெட் டீ, அவ்வளவுதானே? டீ இல்ல சார், சாராயம். காஃபியா? காஃபி. ஓகே. யோ, இங்க வாயா. நீ டோன்ட் வரி சார். யோ, என்னையா இது? ஐயோ, Hey, you stop. எனக்கு ஒரு ரூம் வேணும் மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்குறீங்களா? சிங்கிளா டபுளா? ஏதாவது ஒண்ணு சீக்கிரம். யுவர் நேம் ப்ளீஸ்? சுவாமிநாதன், 23 பர்க் ரோட். 300 அட்வான்ஸ் கொடுங்க. அவ்வளவா? ஓகே, இந்தாங்க. இல்ல ஒரு கையெழுத்து போடுங்க. அது வேறயா? கொஞ்சம் சீக்கிரமா மேடம். ஹரியா ப்ளீஸ், சாவியை கொடுங்க. தேங்க் யூ. 12 o'clock வெக்கேட் பண்ண போதும். எஸ் எஸ். இப்ப வந்தாரு. எந்த ரூமுக்கு போறாரு? அங்க கேளுங்க. இப்ப வந்தாரு. எந்த ரூமுக்கு போறாரு? அத போறாரு. யோ, இல்லையா? கதவு தெரியா? யோ, இல்லையா? அட. ஹலோ, ரூம் சர்வீஸா? நான் 53 இருந்து பேசுறேன் சார். எனக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் வேணும். முடியுமா? ப்ளீஸ் சீக்கிரமா சார். தேங்க் யூ. ஓபன் தி டோர். நானே தான். தேங்க் யூ. ஹலோ, முச்சுக்கா. யோ, இங்க கொண்டு வானே, நான் அங்க போய் முடிச்சுக்கோங்க. Morning good. You see Ramalan? What's up? எங்கயா சிகரெட்? Coming cigarette. Take it, you. How are you? Puddingka. யோ,
உன்னை என்ன பண்றேன் பார். That wall on man, give the knockout on the face and the stomach. Settle! Settle! என்ன என்னப்பா? ரெண்டு பாக்கெட்டா? ஓ பாக்கெட்டா? சீக்கிரம் ஐயா குடு குடு. இந்த ஜமாய் ஐயோ வரானே, சிகரெட் கேப்பானே. என்ன சிகரெட் வேணுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு 5 ஸ்டார் கொடுங்க. தீர்த்துட்டியா? இரு வரேன். ஏமா ஒரு பாக்கெட் ஃபில்டர் மில்ஸ் கொடுங்க. நீ சாக்லேட் கட்டில இரு தரேன். ஏமா புட்டி பின்னாடி கீழ விழுது. அதோ ஐயோ சிகரெட் பாக்கெட் எடுத்து ஓடுறானே. இவன் ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான். நீ எதுக்கு லாயக்கு இல்ல. ஐயோ ஏன் காரியா? எங்க போடுவ? சீதன் நம்மள மீறி பிடிச்சிட முடியுமா? ஆஃப்டர் ஆல் ஸ்மால் பாய். எஸ் எஸ் கரெக்ட். இப்ப இன்னில போய்க்கிறான், அப்புறம் அவுட்ல வர்றான், அப்ப வேச்சுக்குவான். Salam alaikum. Assalamu alaikum. Je voudrais un peu Lloyd. En Lloyd. Merci Thank you. என்னது? You are dismissed. You are fired. You are fired. You're fired.
Thank you. Thank you. Thank you. யார் அவன்? எங்கிட்ட மனுஷன் நீ தம்ம தூண்டு பையன் நீ சட்டசபையில கலட்டா பண்ற மாதிரி ஏன்டா பண்ற? என்ன ஆட்சி பாடுறா? நான் யாரோட ஆள் தெரியுமோ? ஆல் ரவுண்ட் ஆர்மத்துடைய 1-6 ஜேம்ஸ் பாண்ட் ஜேம்ஸ். என்ன பயங்கியா? இல்ல யோ என்ன பண்றத வேற பண்ணிட்டு பேசுறியா? உன்னை என்ன பண்றப்ப விடுங்கயா. கத்தி சைஸ் கூட இல்ல, கத்தி தூக்கிறீங்களா? இவ்வளவு கலட்டா தத்தி மாதிரி குஞ்சு கிடைக்கிறீங்களா? புடிச்சுங்க. நான் பொல்லாதவன் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அவனு புடிச்சுக்கோ, விடாதீங்க. கை விட்டானே வரேனா? ஐயோ குடிக்கிறானா? ஐயோ வந்துருவேண்ணா. சுமரியா போயா லூசு. கூட்டானா கூட்டானா பாரியாண்ணா? பாத்தீங்கன்னா பயந்துக்கலாம். டேய் என் கையில மாட்டு பூட்ட. என்னையே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்ட, விலங்க வில கொடுத்து மாட்டிக்கிட்ட. என்னையே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்ட, விலங்க வில கொடுத்து மாட்டிக்கிட்ட. கையும் காலும் தான் நான் கட்டப்பட்டேனே, காசும் கொடுத்து நான் குட்டுப்பட்டேனே. வேலைக்குள்ள சிக்கிக்கிட்டேனே, முழிய முழிச்சேனே, தவிய தவிச்சேனே. என்னையே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்ட, விலங்க வில கொடுத்து மாட்டிக்கிட்ட. என்னையே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்ட, விலங்க வில கொடுத்து மாட்டிக்கிட்ட. பிள்ளையார் நாம் பிடிச்சேன், உறங்கா முடிஞ்சிருச்சேன். அடடா இதுக்கா அவதிப்பட்டேன். பிள்ளையார் நாம் பிடிச்சேன், உறங்கா முடிஞ்சிருச்சேன். அடடா இதுக்கா அவதிப்பட்டேன். நடக்கையில் தனிமை இல்ல, படுக்கையில் தனிமை இல்ல. நடக்கையில் தனிமை இல்ல, படுக்கையில் தனிமை இல்ல. கொள்ளிக்கட்டை எடுத்து நானும் தலை சொரிஞ்சேனே. அப்பா கொள்ளிக்கட்டை எடுத்து நானும் தலை சொரிஞ்சேனே. நாடோடி மன்னன் நானே, முடிய முடிச்சேனே. ஐயோ தவிய தவிச்சேனே. என்னையே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்ட, விலங்க வில கொடுத்து மாட்டிக்கிட்ட. என்னையே ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்ட, விலங்க வில கொடுத்து மாட்டிக்கிட்ட. சம்பளத்தை ஏத்தித்தார தனிமையில் விட்டு தொலைங்க. உங்கடா என்னையும் வாழ விடுங்க. சம்பளத்தை ஏத்தித்தார தனிமையில் விட்டு தொலைங்கடா. உங்கடா என்னையும் வாழ விடுங்க. குடுமையும் உங்க கையில, கோவணமும் உங்க கையில.
குடுமியும் உங்க கையில ஓவண்ணமும் உங்க கையில சுதந்திரம் மாறி கொடுத்து சும்மா நின்னேனே ஐயோ சுதந்திரம் மாறி கொடுத்து சும்மா நின்னேனே நாடோடி மன்னன் நானே முடியா முடிச்சேன்னு தனியா தவிச்சேன்னு முடியா முடிச்சேன்னு தனியா தவிச்சேன்னு குட் மார்னிங் சார். வா சுந்தரம், வா வா. எப்படி சார் இருக்கீங்க? ஒரு படி முன்னேற்றம் தான் மேல போறதுக்கு. சார், நாளை நடப்பதை இன்றே சொல்பவன் தான் ஞானி சுந்தரம். சரி, அதை எடு. நீ செக்கு மாடு மாதிரி எடுன்னா சிகரெட்டை தான் எடுப்ப. கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா தானனா. சுந்தரா, நீ ஒரு நல்ல மேனேஜர். தேங்க்யூ சார். ஆனா நல்ல மனுஷன் இல்ல. பின்ன என்னையா, சிகரெட் உடம்புக்கு கெடுதி, குடிக்காதீங்கன்னு ஒரு தடவையாவது சொல்லிருக்கியா நீ? சார் வந்து தமாஷுக்கு சொன்ன, முகத்தை மாத்திக்காத. ஏன் கழுத மாதிரி கத்துற? என்னாச்சு? ஏன் இப்படி கத்துனீங்க? அவன் கிடக்குறான், நீ ஊசி போடுமா. என்னமோ நான் கடிச்ச மாதிரி கத்துறான். பின்னாடி 4 பேர் வராங்க. நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது. உள்ள விடாத, அடிச்சு துரத்து. Take down this letter. To Mr. Bernard, Director, Madras Simmons, 79 Anna Salai, Madras 2. Reference, letter dated 10/2/89. I have the pleasure. நீ இப்ப தப்பிக்க முடியாது. எங்க ஓடுற? சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார். நிக்க போறியா இல்லையா? நான் சொல்றத கேளுங்க சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் சார் கேளு. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் நோ சார். சார் இப்ப என்ன? வேண்டாம் சார், வேண்டாம் சார். என்ன விட்டுடுங்க சார். பென்சிலா? கதவை திரையா. நகருங்க, நான் முதல்ல பாக்குறேன்.
எனக்கு ஒரு சிகரெட் இப்போ வேணும். I want a bloody cigarette. சார் நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அப்பவே நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன் சார். இப்போ நான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் எனக்கு சிகரெட் தரலனா ஒரு நிமிஷத்துல உங்க எல்லாரையும் நான் டிஸ்மிஸ் பண்ண போறேன். இந்தாங்க சார் சிகரெட். இந்தாங்க சார். நான் தரேன் சார். இந்தாங்க சார் நெருப்புட்டி. Very nice. என்னையா வெள்ளப்பூனை? என்னாச்சுன்னு பாத்தியா? என்ன ஒரு சிகரெட் கூட பிடிக்க விடாம தடுக்கலாம் நீங்க பாத்தீங்களா? இப்போ என்னாச்சு? 3 சிகரெட். எங்க உங்க பாஸ்? ஆல் ரவுண்ட் ஆறுமுகம். கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, நான் அவன்கிட்ட போய் சொல்லுங்க. இனிமே என்கிட்ட காசு கிடைக்காது. நீ டிஸ்மிஸ், நீ டிஸ்மிஸ், நீ டிஸ்மிஸ். நீங்க எல்லாமே டிஸ்மிஸ். ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் டிஸ்மிஸ். இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். எது நடக்குமோ அதை விட்டுட்டு, எது நடக்காதோ அதே நினைச்சு ஏங்கி. நான் இந்த பாட்டை சொன்னேன். விஷயம் தெரியுமா? வினோத விட்டுட்டான். சிகரெட்டை தான் சொல்றேன். ஒண்ணா குடிக்கிறத விட்டுட்டு இப்ப 2 நாம தான் புத்தி கெட்டு போயிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. சிகப்பா, அடக்கமா, தொட்டா இதமா, தொட சுகமா. அழக ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். இடியட். ஏமா நர்ஸ் வரலையா? இல்ல. சுந்தரம், இப்ப என்ன டாடி, உங்களுக்கு சிகரெட் வேணும் அவ்வளவுதானே? சிகரெட் வேணாமா, ஒரு டம்ளர் தண்ணி கொடு. வினோத்தை பாத்தியா? பாக்கல. எதுக்கு பாக்கணும்? எல்லாமே நடிப்பு, வேஷம். என்னெல்லாமோ நினைச்சிட்டு இருந்த. என்ன நீயா புலம்புற? நானா புலம்புறேன்? எல்லாருமே சேர்ந்து என்ன புலம்ப வச்சுட்டீங்களே. ஏமா, எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருந்தாக்க இப்படி ஆயிருக்காது. இப்படி டாடி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அமைதியா இருக்கணுமா இல்ல நிம்மதியா இருக்கணுமா? எப்படி வேணாலும் இருங்க, ஆனா பேசாம இருங்க. சரிம்மா, ரொம்ப சரி. போற உசிறு படக்குன்னு போயிடணும். இப்படி படுத்த படுக்கையா கிடந்தா இதுதான் மரியாதை. நான் இப்ப என்ன டாடி சொல்லிட்டேன்? ஏன் இப்படி பேசுறீங்க? நீ ஒண்ணும் சொல்லாத. இனிமே நீ என்கிட்ட பேசவே கூடாது. ஏன் டாடி? பேசாதேன்னா பேசாத. நான் அப்படித்தான் பேசுவேன். என்ன அப்படித்தான் பேசுவ? ஒருத்தனை தான் வழிக்கு கொண்டு வர முடியல, அவன் அம்போன்னு விட்டுட்ட. நானா அம்போன்னு விட்டுட்டேன்? நானா? என்ன உங்க அப்பனா? டாடி, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நானா? உன் தலையில கைய வச்சு சொல்லுவேன். நீதான். என்ன டாடி இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தனே, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க அம்மா. என்ன மனுஷனாக்குனவளே அவதான். அந்த புண்ணியவதி வயித்துல இப்படி ஒரு தொட்டாசி நீங்க பிறந்திருக்கிறியே, யார நான் நொந்துக்கிறது? எல்லாம் என் விதி. இதுக்குத்தான் இவ்வளவு சொன்னீங்களா?
பின்ன எதுக்கு கதையா சொன்ன? ஒருத்தன் அன்பு வழியில தான் திருத்தணும். அவரை திருத்தவே முடியாது டாடி. என்னது? அவன் என்ன திருந்தவே மாட்டேன்னு வரங்கிற ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கானா? தொடர்ந்து தப்பு பண்ற மனுஷனை எப்படி டாடி திருத்த முடியும்? செத்த மனுஷனை தவிர மத்த மனுஷன் அத்தனை பேரும் தப்பு பண்றவன் தாம்மா. செத்ததுனால தப்பு பண்ண முடியல, பொறுமையாத்தான் திருத்தணும். பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு டாடி. நீ எப்படி வேணாலும் வச்சுக்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், காசு பணத்தை எல்லாம் துச்சமா மதிக்கிறவன் அந்த வினோத். அவனை திருத்தணும்னா இந்த உலகத்துல ஒருத்தியால தான் முடியும். ஒரு அப்பங்கிற முறையிலயோ ஒரு ஆம்பளைங்கிற முறையிலயோ இதை நான் சொல்லல, ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில உனக்கு சொல்றேன். புத்திசாலித்தனமா நடந்துக்க, அப்புறம் உன் இஷ்டம். கங்கை எப்போதும் காய்வதில்லை, பாசம் எப்போதும் தோற்பதில்லை. கங்கை எப்போதும் காய்வதில்லை, பாசம் எப்போதும் தோற்பதில்லை. சிங்கம் இல்லாது பாசம் கொண்டாலே ஒன்றும் செய்யாது, அன்பின் முன்னாலே குற்றம் குறை நில்லாது. எல்லா சிகரெட்டையும் தூக்கி எறிஞ்சிட்டேன் ஹேமா. தன்னம்பிக்கையோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால எதையும் சாதிக்க முடியும் வினோத். என்னுடைய தன்னம்பிக்கையை விட நீ எப்போதும் என் கூட இருந்தா என்னால எதையும் சாதிக்க முடியும் ஹேமா. இனிமே உங்களை பிரியவே விட மாட்டேன் வினோத். நான் ஹேமோத் என்டர்பிரைசஸ்ல மேனேஜரா இருக்கேன். மிஸ்டர் சுந்தரம், 10 கோடி ரூபாய். அழகான பொண்ணு, இன்னைக்கு நாளைக்கு சாக போற மாமனார் வில்லல் வினோத். இதானே உங்க கதை சுருக்கம்? அடடா, இப்படி ரெண்டு பேரும் கரெக்டா சொல்றீங்க. எங்களை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. சந்திர மண்டலத்துல என்ன நடக்குதுன்னு இங்க இருந்தே சொல்லுவோம். அது சரி, வினோதை எப்படியாவது சிகரெட் பிடிக்க வைக்கணும். உங்களால முடியுமா? முடியுமாவா? நான் தான் அப்பவே சொன்னேன், எங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. உலகத்திலே பிரசித்தி பெற்ற சர்ச்சில் இருக்காரு, அவர் 24 மணி நேரம் சுருட்டு குடிச்சிட்டே இருப்பாரு. அவர் சுருட்டு குடிச்சதை நிறுத்தினதே நாங்க தான். எங்களால சிகரெட் பிடிக்க வைக்கவும் முடியும், குடிக்கிறவங்களை நிறுத்தவும் முடியும். ரொம்ப ரீல் விடாதீங்க. சும்மா விட்டு பாக்குறதுதான், அசந்த ஆளை அமைச்சிருவோம். சார், உடனடியா வினோத் சிகரெட் குடிச்சாகணும். கவலையப்படாதீங்க, நாங்க சாதாரண ஆள் கிடையாது. முட்டைய குஞ்சாக்குவோம், குஞ்ச கோழியாக்குவோம். கோழிய குருமாவாக்குவோம். குருமா குருமான்னு நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கேன். சுமார் சார், இதுக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகுமே, பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வினோத் சிகரெட் குடிக்கணும், நான் ஜெயிக்கணும். சரி, ஒரு 20,000 வெட்டுங்க. ஆறுமுகம், உங்களை தான் நான் நம்பியிருக்கேன், கை விட்டுறாதீங்க. கவலையே படாதீங்க, இந்த ஆல்ரவுண்ட் ஆர்மோ யாரையுமே கைவிட மாட்டான். அப்ப நான் வர்றேன். இப்ப கைய விடுங்க. ஓ சரி. இங்க பாத்தீங்களா?
வினோத் வாங்க. சார், உங்களை பார்க்க ஒரு அரேபி ஷேக் வந்திருக்கார். வர சொல்லு. சலாம் அலைக்கும். الروسلا مخيط ديوتي الروسلا كلا كمان نسلو ديا الروسلا متو تلا كيلا كون سكلا وديا ربا أريه بير چمبلم كراس لكه وره سموتة روسي كون سكلا هو أفون زلوا أرويو أرو زلا زلا أرو ترى كيم سكوا ديالو سيكان تاكيلا ويتلا بدو كو يكين تيا لورا جولا جوكه بدو உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கண்டுபிடிச்சிருவோம் போல் இருக்கே. உங்களுக்கு யார் சார் அராபத் தெரியுமா? எந்த அராபத் சார்? பாகிஸ்தான் ஜனாதிபதி அராபத். அவர் பாகிஸ்தான் ஜனாதிபதி இல்ல சார். ஐயோ, நீ சொல்ற பாகிஸ்தான் வேற, நான் சொல்ற பாகிஸ்தான் வேற. முஜிபுர் ரஹ்மான் யாருன்னு தெரியுமா? அவர் ஒரு முஸ்லிம். நேத்திக்கு தான் அவரும் நானும் லண்டன்ல காபி சாப்பிட்டோம். அவர் செத்து பல வருஷங்கள் ஆயிடுச்சே. ஐயோ, நீ சொல்ற முஜிபுர் ரஹ்மான் வேற, நான் சொல்ற முஜிபுர் ரஹ்மான் வேற. நேரு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், இந்திய பிரதமர். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். روسلا بورا سيتو كايشوا يطلع بالو سلا بتو انا مشكله قدوت ما كراچله ஊத்தல பரிச்சல அரவுஸ்ல ஊத்தாத உம்மா. ஐயோ, உங்களுக்கு பூட்டோ தெரியுமா? தெரியும், ஆனா பழக்கம் இல்ல. எனக்கும் பழக்கம் இல்லை, எங்க அப்பாவுக்கு பழக்கம். நேத்திக்கு தான் எங்க அப்பாவும் பூட்டோ ஒயின் ஷாப்ல பிராந்தி சாப்பிட்டாங்க. சார், அவர் செத்து போயிட்டார் சார். ஓ, பூட்டோ அர மோராசிலே மேட்டோ டாப்ஸ்ல டம்மா ரோஸ்ல. ஷேக், என்னாச்சு? ஓ, பூட்டோ நேத்திக்கு நல்லா இருந்தாரு, இன்னைக்கு செத்திக்கு போயிட்டாரே. அவர் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் சொல்ற பூட்டோ ஆட்டோ டிரைவர் பூட்டோ. ஓ மை காட், உங்களுக்கு யார் போயிட்டா? டாக்ஸி டிரைவர் பூட்டோவா? அத விடுங்க ஷேக், வந்த விஷயம் கொஞ்சம் சொல்றீங்களா? நான் இதுக்காக வந்தேன். சவுத் அரேபியாவிலே நான் 5000 ஒட்டகம் வச்சிருக்கேன். அதை நிறுத்துறதுக்கு நீங்க கட்டிடம் கட்டி தரணும். ஐயோ, ரொம்ப அதோ சுடு. ஆறுமுகம்? ஆமா, அது வந்து யோ யோ ஆறுமுகம், இவரையா சோம்ல போய் கொன்னிடுவேன். ஆறுமுகம், வழிய விடுங்க. எந்த வழிய விட? வாசலுக்கா இல்ல வாழ்க்கைக்கேவா? நான்சென்ஸ். என்ன தைரியம் இன்டிசென்ட் ஃபெலோ. யோ, எங்க உங்க சீஃப்? ஆறுமுகமோ ஏழுமுகமோ எங்க அந்த ஆளு? எங்க சீஃப் லண்டன் போயிருக்காரு. யோ, அந்த ஆள் லண்டன் போட்டும் ஜப்பான் போட்டும் என் விஷயம் என்னாச்சு?
உங்க விஷயத்தை நாங்க சீரியஸா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டோன்ட் ஷவுட்டிங். என்னது சத்தம் போட வேணாமா? என் வேலையை விட்டுட்டு அந்த என்ன ஊரெல்லாம் சுத்துறது? எங்க சீஃப் இன்டர்நேஷனல் மேட்டர் தான் டீல் பண்ணுவார். நாங்க லோக்கல் மேட்டர் டீல் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட்? என் மேட்டர் என்ன ஆகுறது? டோன்ட் வரி. இதெல்லாம் எங்களுக்கு சிம்பிள் மேட்டர். மிச்சத்தை நீ சொல்லு. இப்ப காசை வெட்டுங்க. இன்னைக்கே காரியத்தை முடிக்கிறோம். என்ன விளையாடுறீங்களா? அந்த ஆளுக்கு அழுது பார்த்தாதுன்னு உங்களுக்கு வேற அழணுமா? காசு இல்லாம எதுவும் நடக்காது சார். உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு. கையில இருந்த காசெல்லாம் புடிங்கிட்டானுங்க. ஏதாவது இந்தா. தேங்க்யூ. இன்னும் நைட்டே நான் முடிச்சு காட்டுறேன். அங்க உட்காரலாம். ஆமா, இதுதான் சரியான இடம். உட்கார். சாரி பிரதர். சுண்டல் சீக்கிரம் வாடா. ஆட எல்லாருக்கும் சுண்டல் கொடுற. சாப்பிடு பிரதர். இல்ல வேணாங்க. சும்மா சாப்பிடு பிரதர். நமக்கு என்ன ஏன் கூச்சப்படுறீங்க? சாப்பிடு பிரதர். தேங்க்யூ. சாப்பிடு. சுண்டல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கும். அண்ணனுக்கு சூடா ஒரு முறுக்கு வர்றா. முறுக்கு சாப்பிடு. வேணாம் சார். சும்மா சாப்பிடு. ஏன் கூச்சப்படுற? நமக்குள்ள என்ன இருக்கு? சாப்பிடு. முறுக்கு தானே. சாப்பிடு சாப்பிடு தலைவா. இந்தாங்கப்பா சிகரெட். அவருக்கு கொடுங்க. எடுத்துக்கங்க. இல்ல வேண்டாங்க. பரவாயில்ல எடுத்துக்கங்க. சிகரெட் பிடிக்கிறல சார். இரு, சிகரெட் நான் கொடுக்குறேன். வாங்கி பாரு தலைவர். வேண்டாம் சார். குடி. வேண்டான்னு சொல்றேன்ல. ஏய், சுண்டல் கொடுத்தேன் சாப்பிட்ட, முறுக்கு கொடுத்தேன் சாப்பிட்ட, அப்புறம் என்னடா சிகரெட் வேணாங்கிற? என்ன கிண்டலா? சிகரெட் குடி. குடுறா. வேண்டாம். குடுறானா? இத குடி. இன்னொன்னுறா குடி. என்னடா தலைவர்? என்னடா முறைக்கிற? குடுறா. குடிடாங்கறேன். Come in. வேணாமா, படுத்துக்கம்மா. இவ்வளவு நேரம் படுத்தே தானே இருந்த சுந்தரம். இப்பதான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஷாக் ஆயிட்டமா. ஆமா, இது யார் செஞ்ச வேலையா இருக்கும்? யாருக்கு தெரியும்? அப்படின்னா உனக்கு பர்சனலா யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எதிரியா? எனக்கா? யாரும் இல்ல. எந்த மடைய என்ன எதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கானோ. வினோத், நம்ம இதை எப்படியே விட்டுடக்கூடாதுப்பா. நிச்சயம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ்லாம் வேண்டாம். நானே ஆமா, நீ எப்போ சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்ச? இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். குளிருதா? ஹேபிட். சுந்தரம், ப்ளீஸ் சுந்தரம். சுந்தரம் வேண்டாம், வேண்டாம். ஓம் பிராண்டுமா? சுந்தரம் வேண்டாம், வேண்டாம். ஜான் நீயே வச்சுக்கோ. வேண்டாம், வேண்டாம். சுந்தரம், வேண்டாம் சுந்தரம். சுந்தரம், நான் ரெஸ்ட் எடுக்கணும். சுந்தரம், சுந்தரம் ப்ளீஸ். சுந்தரம், யோ ஊதாதே. ப்ளீஸ் சுந்தரம், ப்ளீஸ். சுந்தரம் உட்ரே. சுந்தரம், நீ ப்ளீஸ். சுந்தரம், நான் ஒண்ணே. சுந்தரம் ப்ளீஸ். சுந்தரம் ப்ளீஸ். சுந்தரம், என்ன சுந்தரம், நான் ஒண்ணே. சுந்தரம் ப்ளீஸ். எங்க அவ? யாருங்கய்யா? அவதான் ஹேமா. பிக்னிக் போறதா சொன்னாங்க. தேவாதான். அம்மா, எங்க பிக்னிக் போயிருக்கா? தெரியாதுங்க. அது எப்படி தெரியாம போவான்? போய் சொல்லாம சொல்லு. உண்மையில தாங்க பிக்னிக் போறதா சொன்னாங்க. ஆனா எங்க போயிருக்காங்கன்னு தெரியல.
பெரியய்யா உங்களை மாடிக்கு வர சொன்னாரு. ஆல்ரவுண்டு, சீஃப், வெள்ளப்பூனை, லண்டனு, ஜப்பான்னு நம்ம கதையை கந்தல்ல விட்டானுங்களே. அவளை வேற காணோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஐடியா எந்திரிக்கியா? வாங்கயா சீக்கிரம். சக்சஸ். இன்றுதான் முதல் முறை உலகை பார்க்கிறேன். இன்றுதான் முதல் முறை வாசம் பார்க்கிறேன். இன்றுதான் முதல் முறை உலகை பார்க்கிறேன். இன்றுதான் முதல் முறை வாசம் பார்க்கிறேன். எல்லாம் இன்பம், எதிலும் இன்பம். மழை விழுந்த மண்வெளியில் வாசம் உள்ளது. மழை விழுந்த மண்வெளியில் வாசம் உள்ளது. அழகின் கதவு திறந்ததென்ன, அடடா உலகம் மலர்ந்ததென்ன. இன்றுதான் முதல் முறை உலகை பார்க்கிறேன். இன்றுதான் முதல் முறை வாசம் பார்க்கிறேன். எல்லாம் இன்பம், எதிலும் இன்பம். வாசனையை
சார் வாங்க சார கவனிப்பா. வாங்க வாங்க. தேங்க்யூ. கம் கம். வினு நான் தான் சொன்னேன். சார் இன்னைக்கு எங்களுக்கு சந்தோஷமான நாள் சார். அதுக்காக நான் ஒரு பிரசன்ட் வாங்கணும். நீங்க நான் தான். அவங்களுக்கு கொடுக்க போறீங்களா, அவங்க உங்களுக்கு கொடுக்க போறாங்களா? வினு நான் சரி சரி, நீங்க அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் சரி, உங்க வாழ்க்கை கமா கமான்னு மணக்கணும். வச்சிருக்க ஒரு சென்ட் பாட்டில் தர. ஓகே ஓகே. இது ராதிகா சென்ட், இது பிரபு சென்ட், இது கமல் சென்ட், இது ரஜினிகாந்த் சென்ட். அவங்க யூஸ் பண்ண சென்ட்லாம் எனக்கு வேண்டாம் சார். அது இல்ல சார். ஏன் எல்லாம் திருப்பி தந்துட்டாங்க? அப்படி இல்ல சார். அப்புறம் இந்த பிராண்ட் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் சார். நாங்க யூஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சென்ட் தாங்க சார். குடுக்குறேன். இத பாத்தீங்களா, இத அடிச்சீங்கன்னா 5 மைலுக்கு வாசனை வந்துகிட்டே இருக்கும். ஓகே. என்ன தெரிக்கிறீங்க? வாசல் வரல, கலர் வந்துருச்சு சார். என்ன கலர்? இல்ல சார், பையன் பாட்டில மாத்தி வச்சுட்டான். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ரியல் செட்டே கொடுக்குறேன். இந்தாங்க. ரியல் சார். நல்லா இருக்கு. Nice. Very nice. சார் பணம் கொடுக்காம போட்டாங்க சார். இந்த மாசம் சம்பளம் கட்டு. ஹலோ ஹலோ. ஒரு முக்கியமான விஷயம். 2 பேரும் ஆட்டம் போட்டு பாட்டு பாடி ஸ்பாட்டை விட்டே கிளம்பிட்டாங்க. ஷாப்பிங் குள்ள நஞ்சு போட்டாங்க.
she's a duty. She's a beauty. வேலைய பாரு அல்பா. கட்டர் இடியா ஒய்யா நீ பூந்துடா இல்லடா யாரு ஹேமா நீ நிக்காத போ. ஹேமா நீ போ. அடைந்தால் ஏமா இல்லைன்னா அபூமா ஓட்டாங். யார பார்த்து கோமாங்க? ஏண்டா ஏண்டா என் லைன்ல கிராஸ் பண்ற? நீ தான்டா என் லைன்ல கிராஸ் பண்ற. எதுடா உன் லைன்? அதான்டா என் லைன். லெப்ட்ல விட்ட தாங்க மாட்டேன். கட்டுக்கொட்டுங்கிட்டே உன் வித்திய காட்டுறான் பாத்தியா அம்மா? அது தாராந்து போச்சு. Follow me. This is me, follow. தம்பி அழுத்திட்டாரு. நீ இவ்வளவு நாள் ரொம்ப விளையாட்டு காட்டிட்ட. இருந்தாலும் உனக்கு ஒரு கடைசி சான்ஸ். இந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு ஹேமா மறந்துடு. இல்ல நீயும் க்ளோஸ், ஹேமாவும் க்ளோஸ். வேண்டாம் வினோத், வேண்டாம். என் உயிர் போனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க சிகரெட் மட்டும் பிடிக்காதீங்க ப்ளீஸ். எங்கடா ஓட பாக்குற? எங்கடா பாக்கி? என்னடே உங்ககிட்ட துட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட வர நான் உதவாங்கன்னு உங்களுக்கு பாக்கி வரையா? என்னடா துபாய்க்கிற? எங்க பாசுக்கு சேர வேண்டிய 25,000 ரூபாய் கொடுத்துட்ட. உன்னை சுட மாட்டேன். இல்ல நீ பூட்ட போங்கடா. சீக்கிரம் வாங்க வினோத். டாடி. அங்கிள். டாடி. அங்கிள். நல்லா தூங்குறாருல? அங்கிள். டாடி. அங்கிள். டாடி. என்னாச்சு? இப்படி தூங்குறாரு? டாடி.
இருவர வினு, என்ன பண்ண போறீங்க? இருமா, இப்ப பாரு. அங்கிள், அங்கிள், வினோத், ஹேமா, டாடி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னம்மா? உங்க ஆசைப்படியே வினோத் சிகரெட்டை விட்டுட்டார் டாடி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் அங்கிள். வினோத், நீ சிகரெட்டை விட்டில்ல, இன்னையிலிருந்து நானும் விட்டுறேன்ப்பா. வெரி குட் அங்கிள். ஏம்மா, உனக்கு சந்தோஷம் தானே? தேங்க்யூ டாடி. ஏம்மா, இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு சிகரெட். டாடி. அங்கிள், இதுதான் கடைசி சிகரெட். ஏன் டாடி அழுவுறீங்க? எல்லாம் உங்க ஆசைப்படித்தான் நடந்திருக்கு. இப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்கணும் டாடி. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருந்திருந்தா இப்படி இப்படி எல்லாம் இருக்காது. இப்படி இப்படி ஆனதுக்கு அப்புறம் எப்படி எப்படி நடந்தாலும் அன்பு என்பது இன்பம், ஆசை என்பது துன்பம், தூய்மை கொண்ட வாழ்வுக்கு தோல்வி வரா.